பிரியமானவர்களே, ஜீசஸ் காலிங் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கழிந்த வாரத்தில் ஒரு 18 வயது நிரம்பிய இந்து சகோதரன் ஒருவர் நம்மை தொடர்பு கொண்டு வேதாகமத்தில் சொல்லப்படுகிற காபூல் என்கிறதான இந்த மர்ம வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த மர்ம வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்டிருந்தார். இந்த காபூல் என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை வேதாகமத்தில் ஒரே ஒரு வசனத்தில் மட்டுமே வருகிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலே வாழ்ந்த 33.5 வருட காலங்களில் இந்த காபூல் வழியாகத்தான் மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். அதற்கு பிறகு இந்த காபூல் என்ற மர்ம வார்த்தையை திருத்தி எழுதினார். அது என்ன மர்ம வார்த்தை, அது ஏன் அப்படி அழைக்கப்பட்டது என்பதனை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். தாவீது ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தபோது தீரு நாட்டை ஈராம் என்கிறதான ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். தாவீது ராஜா தன்னுடைய அரண்மனையை கட்ட ஆசைப்பட்ட போது தீரு ராஜா தன்னுடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் கொண்டு அதை செய்யக்கூடிய தச்சர்களையும் வரவழைத்து தாவீது ராஜாவுடைய அரண்மனையை அழகாக கட்டி முடித்து கொடுத்தார். தாவீது ராஜா திடீரென மரணம் அடைகிறார். இப்பொழுது அவருடைய மகனான சாலமோன் ராஜா ஆட்சிக்கு வருகிறார். தேவன் சாலமோன் ராஜாவிடம் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போன அதே மோரியா மலையிலே எனக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆலயம் கட்டுவதற்கான தேவதாரு மரங்களும் கேதுரு விருட்சங்களும் இந்த இஸ்ரவேல் நாட்டிலே இல்லாத காரணத்தினால் தன் தகப்பனாகிய தாவீது ராஜாவின் நண்பனாகிய தீரு ராஜாவிடம் ஆட்களை அனுப்பி சாலமோன் ராஜா இந்த கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் இந்த மர வேலைகளை சரியான முறையில் செய்கிறதான தச்சர்களையும் எங்களுக்கு அனுப்பி தர வேண்டும், அதற்கு உண்டான கூலி எவ்வளவு தொகையாக இருந்தாலும் நான் தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு தீரு ராஜாவான ஈராம் மறுமொழியாக, நண்பரே, எங்களுடைய தீரு நாட்டில், அதாவது லெபனான் நாட்டில் உள்ள கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் நான் கடல் வழியாக உங்களுடைய நாட்டுக்கு எத்தித்து இந்த மர வேலைகளை செய்கிறவர்களான தச்சர்களையும் நான் அனுப்பி நீர் எழுப்புகிற அந்த ஆலயத்தையும் அரண்மனையையும் கட்டி முடிக்க உதவி செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு கூலியாக என்னுடைய அரண்மனைக்கு நீர் ஆகாரங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். இப்பொழுது சாலமோன் ராஜா தீரு ராஜாவின் அரண்மனைக்கு 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் 20 கலத்தையும் எல்லா வருடங்களிலும் அவருடைய அரண்மனைக்கு கொடுத்து அனுப்புகிறார். இப்படியாக 20 ஆண்டுகள் முடியும் போது இந்த அரண்மனையின் வேலையும் ஆலயத்தின் வேலையும் முடிகிறது. 20 வருடங்களாக கட்டிய இந்த ஆலயத்திற்கு நல்ல உதவி செய்த தனது நண்பனான தீரு ராஜாவிற்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று இந்த சாலமோன் ராஜா விரும்புகிறார். சாலமோன் ராஜா கலிலேயா பட்டணத்தில் உள்ள ஒரு 20 பட்டணங்களை தீரு ராஜாவுக்கு சொந்தமாக கொடுக்கிறார். அதில்தான் நாசரேத், கப்பர்நகும், பெத்சாயிதா, கானா, நயின், மகதலா இப்படிப்பட்டதான பட்டணங்கள் அடங்கியிருந்தன. இந்த பட்டணத்தை தீரு ராஜாவுக்கு சாலமோன் கொடுத்த உடனேயே அதை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டவராக தீரு ராஜாவாகிய ஈராம் என்பவர் இந்த பட்டணங்களை நோக்கி வருகிறார். இந்த பட்டணங்களை பார்த்த பொழுது தீரு ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. இது பஞ்சத்தின் பகுதியாக இருக்கிறது, ஒரு இருண்ட பகுதியாக இருக்கிறது, அசுத்த மண்டலங்களின் குடியிருப்பாக இருக்கிறது, தலைச்சன் பிள்ளைகளை பலி கொடுக்குகிற ஒரு பட்டணமாக இருக்கிறது, குடும்பங்களை சர்வ நாசம் செய்கிற ஒரு முன்னேற்றம் இல்லாத பட்டணங்களாக இந்த 20 பட்டணங்களும் இருப்பதை இந்த தீரு ராஜா காண்கிறார். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த தீரு ராஜா சாலமோன் ராஜாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்று சொல்லியவாறே இந்த பட்டணங்களுக்கு காபூல் நாடு என்கிற ஒரு பெயரை இடுகிறார். காபூல் நாடு என்று சொன்னால் எழும்ப முடியாத, முன்னேற முடியாத, பஞ்சத்தால் அடிபட்டு கட்ட முடியாத ஒரு நிலம் என்பது பொருள். இவர் இப்படி காபூல் நாடு என்று பெயரிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்து அவருடைய ஊழிய காலங்கள் வரை இந்த இடம் காபூல் நாடு என்றே வழங்கப்பட்டு வந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தது எப்ரதா என்று சொல்லப்படக்கூடிய பெத்லேஹேமாக இருந்தாலும் அவர் வளர்ந்தது நாசரேத் என்று சொல்லக்கூடிய இந்த காபூல் நாடாக இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்தில் அதிகமாக ஊழியம் செய்ததும் இந்த காபூல் இடமாகத்தான் இருந்தது. அதற்கான காரணமும் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு 750 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்கிற ஒரு தீர்க்கதரிசி சில தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருந்தார். இந்த தீர்க்கதரிசி உசியா, யோதாம்,
ஆகாஸ், எசேக்கியா, மனாசே என்று சொல்லப்படுகிறதான 5 யூதாவின் ராஜாக்களின் ஆட்சியிலே வாழ்ந்து தீர்க்க தரிசனங்களை சொல்லி வருபவராக காணப்பட்டார். ஆகாஸ் எனப்படுகிற இந்த யூத ராஜாவின் ஆட்சி காலத்திலே ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை, அதாவது இயேசுவை பற்றி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 வருடங்களுக்கு முன்பாக சொன்னார். இயேசு கிறிஸ்துவால் இந்த கலிலேய பட்டணம் என்று சொல்லப்படக்கூடிய காபூல் நாடு மகிமைப்படும் என்பதனை தெளிவாக சொன்னார். ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையிலும் யோர்தான் நதிக்கரையிலும் உள்ள புற ஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்திலே பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயா கடற்கரை பக்கத்திலும் யோர்தான் நதிக்கரை பக்கத்திலும் இருந்து ஊழியத்தை செய்து இந்த காபூல் பட்டணங்களை திரும்பவும் மகிமைப்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனத்தில் சொல்லி வைத்தார். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஊழிய காலத்திலே பெரும் பகுதியை இந்த காபூல் பட்டணத்தில் தான் செய்தார். அடுத்த வசனத்திலேயே ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இன்னொரு பெரிய தீர்க்க தரிசனத்தையும் சொன்னார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதாவது இருளில் இருந்த அந்த காபூல் நாட்டு ஜனங்கள் எல்லோரும் பெரிய வெளிச்சத்தை இயேசு மூலமாக காண போகிறார்கள் என்பதனை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். இதன்படியாக இயேசுவின் ஊழியத்திற்கு பிறகு அந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத, உயர்வு இல்லாத, ஒரு வாழ்க்கை இல்லாத அந்த காபூல் நாடு என்பது திரும்பவும் கலிலேயா பட்டணமாகவே இயேசு கிறிஸ்து திருத்தி எழுதினார். அதற்கு பிறகு ஒரு மகிமை பொருந்திய இடமாக அந்த எல்லா இடங்களும் மாறியதை நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து காபூல் நாடு என்று சொல்லப்படுகிறதான நாசரேத், கப்பர்நகும், பெத்சாய்தா, கானா, நைன், மகதேலா இது போன்ற அநேக பட்டணங்களில், அந்த 20 பட்டணங்களிலும் ஊழியத்தை செய்து அநேக பேரை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக திருப்பினார். இதன் மூலமாக அந்த காபூல் என்று சொல்லப்படுகிறதான பட்டணம் முழுவதுமே பரலோக ராஜ்யத்தை நோக்கி திரும்பியதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையும் இப்பொழுது இந்த காபூல் பட்டணத்தை போல ஒரு மோசமான, ஒரு தாழ்வான, ஒரு உயர்வே இல்லாத அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ இந்த வசனங்களின் மூலமாக தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். இனி இந்த காபூல் என்று சொல்லப்படுகிறதான எல்லா கஷ்டங்களும் உங்கள் குடும்பங்களை விட்டு, உங்கள் தலைமுறைகளை விட்டு, உங்கள் வீடுகளை விட்டு நான் மாற்றி இனி ஒரு மகிமையால் உங்களை நிரப்ப போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.